வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பரிசுத்த பனிமய மாதா பேராலயத்துக்கு தான். போகும்போதே பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு 2 ரயில்வே கேட் இருக்குது. அந்த 2 ரயில்வே கேட்டுமே எப்பவும் பார்த்திங்கனாலே ஒரு டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா ட்ரெயின் போயிட்டு வந்துட்டே இருக்கும். அது எப்போ திறக்கிறாங்க எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டாங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி பனிமய மாதா பேராலயத்துக்கு நான் போனேன். இன்றைக்கி 3வது நாள். கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிச்சு. இந்த நேரத்தில், அதாவது சாயங்கால நேரத்தில் போனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். பனிமய தாயை நேரில் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போனேன். நான் போகும்போதே பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு ஆராதனை முடிந்து மக்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. 5:30 மணிக்கே நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. மக்கள் உள்ளேருந்து வெளியே வர்றதை பார்க்க முடிந்தது. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா, மாதா கோவில்களில் பக்தர்கள் இந்த நீல நிறத்தில் ஆடைகளை அணிவதை நான் பார்க்குறேன். இந்த ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூனிஃபார்ம் மாதிரி நீல நிற உடையில் வெளியே வந்தாங்க. ஆணும் பெண்ணும் அப்படி தான் வந்தாங்க. சரி, கோவிலுக்குள்ளே போகலாம்னு சொல்லி பின்னால் இருக்கக்கூடிய வாசல் வழியாக வந்தேன். முன்னால் கோவிலுக்கு உள்ள ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக இருந்தாங்க. பின்னால் தான் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தது. சரி, இங்கிருந்து என்னால் பீடத்தையே பார்க்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி எப்படியாவது முன்வாசல் வழியாக உள்ளே போய் மாதாவை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நான் வந்தேன். அங்கே இந்த மாதா இருக்கக்கூடிய இந்த பீடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் சாண்டா மரியா ஓரோப்ரோ நோபிஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. இது லத்தீனில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு அர்த்தம்னு அங்கே இருந்த பிரதர் ஒருத்தர் எனக்கு சொன்னார். மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படிங்கிறத லத்தீனில் உள்ளதை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், முன்னால் பீடத்துக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் இருந்தது. இங்கே ஒரு பனிமய மாதா சொரூபம் இருக்குது பார்த்தீங்களா? இது இவ்வளவு ஆண்டுகள் பழமையான ஒரு சொரூபம். போர்த்துகீசியர் காலத்தில் உள்ள அந்த சொரூபம் இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஒரு காலத்தில் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தின் போது இந்த சொரூபத்தை பல ஊர்களில் கொண்டு போய் மக்கள் பாதுகாப்பாக வைத்திருந்து மறுபடியும் அன்னையின் ஆலயத்திற்கே கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. இப்போ அடுத்த ஆராதனைக்காக, மாலை ஆராதனைக்காக மக்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம அப்படியே வெளியே போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். வெளியே ஆடியோ, எல்இடி எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வெளியே இருக்கிற கூட்டம் முழுமையாக ஆராதனையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எல்இடி திரைகள்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக மக்களுக்கு மருத்துவ முகாமும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா நிறைய பேர் வரும்பொழுது பார்த்திங்கன்னா, நான் இருக்கும்போதே ப்ரெஷர்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான சிகிச்சையெல்லாம் அங்கே மாவட்ட நிர்வாகம் சார்பாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது டெய்லி இவங்க காலையிலையும் சாயங்காலமும் இருந்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உடலில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உடல் நலத்தில் பிரச்சனைனா உடனடியாக அதை சரி செய்வதற்கும் தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கும் முழுமையான ஏற்பாடை
இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்திருந்தார்கள். பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. கொடியேற்றத்தோடு இந்த வளாகம் எவ்வளோ கூட்டம் இருந்தது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேயும் அதே அளவுக்கு கூட்டங்கள் வர ஆரம்பித்து விடும். ஞாயிற்றுக்கிழமை பந்தல் ஆசீர்வாதம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த பந்தல் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் வெளியே மேடை அமைத்து திரளான மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிகழ்ச்சி அங்கே நடைபெறும். மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் பக்தியோடு பங்கு பெறுவார்கள். நீங்கள் திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக அதிலே நீங்கள் கலந்துக்கோங்க. கொடியை எப்போ ஏற்றுறாங்களோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த முதல் ஞாயிறு அன்று பந்தல் ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய அந்த ஆராதனை நடைபெறும். இந்த கொடி மரத்துக்கிட்ட போய் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஒரு கூட்டமாக இருந்தாங்க மக்கள். போய் பார்த்தா இன்றைக்கி நேச்சர் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கொடுக்குறாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படி அவங்கள சுற்றி நின்னாங்க நம்ம மக்கள்லாம். ஒரே நீல நிற உடை அணிந்தவர்கள் தான் இருந்தாங்க. அந்த கூட்டத்தையும் சமாளித்து அங்கே நேர்ச்சை பால் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு குடும்பத்தினர். பாருங்கள், மின் விளக்குகள்லாம் எரிய விட்டுருக்குறாங்க. நான் கிளம்பும்போது கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு நல்லா ரொம்ப அழகாக இருந்தது பார்ப்பதற்கே. இரவு பொழுதில் ஆலயத்தினுடைய அந்த வெளிப்புற தோற்றம் மின் விளக்குகளால் அவ்வளவு அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் தூத்துக்குடிக்கு பனிமே மாதா பேராலய திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற வாழ்த்துகின்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய காணொளிகள் உங்களுக்கு நாங்கள் தர தயாராக காத்திருக்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.